பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவே தற்போது நம்முடன் நடிகரும் இயக்குனருமாகிய ரமேஷ் கண்ணா இணைகிறார். வணக்கம் திரு ரமேஷ் கண்ணா. இயக்குனர் இமயம் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். அவருக்கான இறுதிச் சடங்குகள் நடைபெற்று வருகின்றன. ஒரு பேரிழப்பை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் அவரோடு பழகிய அந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். பாரதி ராஜா சார் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இயக்குனருமே மட்டுமில்ல, எல்லா இயக்குனர்களும் ஒரு காட்ஃபாதர் மாதிரி. அது மட்டுமில்ல, இப்போ இருக்கிற இயக்குனர்களாகட்டும், நடிகைகளாகட்டும், டெக்னீஷியன், கேமராமேன், எடிட்டர் யாராக இருந்தாலும் அதனுடைய ஆணிவேர் பாரதி ராஜா சார் தான். அவர்களும் அந்த கிளைகள் தான் அத்தனை பேருமே. சினிமாவில் யாருமே அவர் இல்லாமல் வர முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய விதைகள் எல்லாத்துக்கும் பரவி இருக்குது. அது மட்டும் இல்லை, அவர் எங்களுக்கு டைரக்டர் மட்டும் இல்லை, எங்களுக்கு ஒரு காட்ஃபாதர் மாதிரி. அவர் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு பிரச்சனைக்கு எதாக இருந்தாலும் அவர் உடனே அவர்கிட்ட போய் சொன்னோம்னா அது இம்மிடியாக அது ஆக்ஷன் எடுப்பார். அது சாதாரண அசினேட்டராக இருந்தாலும் சரி, புது அசினேட்டராக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் உடனே எடுப்பார். ஒரு காலத்தில் விஜய், இப்போ இருக்கிற முதல்வர் விஜய் அவர்களை பற்றி குமுதம் பத்திரிக்கையில் கொஞ்சம் விமர்சனம் கடுமையாக இருந்துச்சு, ஒரு மாதிரி கேவலமாக. அதுக்கு உடனே பாரதிராஜா சார், அப்போல்லாம் விஜய் பெரிய ஆர்டிஸ்ட்டும் ஆகலை, அப்போ தான் ஒரு படம் நடிச்சிருக்காரு, ஒரு படமாக 2 படம் நடிச்சிருக்காரு. அதுக்கே பாரதிராஜா சார் என்ன பண்ண, அது தவறு, ஒரு கலைஞனை அவமானப்படுத்த சொல்லிட்டு பாரதிராஜா தலைமை நானும் எல்லாரும் போய் குமுதம் ஆஃபீஸில் போராடி மாலை இருந்தாரப்போ அவர்கிட்ட சொல்லி அதுக்கு வருத்தம் தெரிவிக்க வச்சோம். ஒரு சக கலைஞனுக்கு எதுவுமே நடக்கக்கூடாத ஒரு தாயுள்ளம் கொண்ட ஒரு மனிதர் அவர். ஒரு ஸ்ட்ரைக் நடக்கும்போது கூட அவர் தான் முன்னணி நடத்துவார். ஒரு ஸ்ட்ரைக் நடக்கும்போது ஒரு முறை ஆண்டவத்தை நாங்கள்லாம் பெரிய பெரிய டைரக்டர், பாலச்சந்திர சார், சங்கர் சார், நிறைய டைரக்டர், ரவிக்குமார் சார், விக்ரமன் சார்லாம் வந்தாங்க. அந்த நேரத்தில் கொஞ்சம் தொழிலாளர்களோட சில காலிகளும் உள்ளே பூந்துட்டாங்க. பூந்து அவங்க கண்ணாடிலாம் உடச்சி அவருடைய காரெல்லாம் நொறுக்கிட்டாங்க. நாங்கள்லாம் பயந்து உள்ளே ஒழிஞ்சிட்டோம். ஆனால் அவர் தான் எதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி நேராக உயிர் துச்சமாக மதிச்சு வெளியே நின்று அப்படி மாறுக்கு நின்னாரு. அவ்வளோ இவரை பார்த்தோன்னா அத்தியமே துண்டகான துணியை கட்ட போயிட்டாங்க. அதுலேருந்து எங்களுக்கு ஒரு தைரியம் அவர் தான், எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, எங்களுக்கு ஒரு கவசம் பாரதிராஜா பொறுத்த வரைக்கும். அவர் இல்லாத எங்களுக்கு இப்போ நாங்கள் எல்லாத்தையுமே இழந்து நிர்மூலமாக நிற்கிற மாதிரி இருக்குது. உண்மையிலே அதுதான் உண்மை. தொலைபேசி வாயிலும் உங்களுடைய நினைவுகளை சுமைந்தமைக்கு நன்றி திரு ரமேஷ் கண்ணா. நன்றியா.